என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ கண்டு கொள்ளாமல் சென்று இருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத சில நேரங்களில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நடத்தியும் கொடுக்கும். எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இது நடக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும். இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது. எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும், வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது. தூக்கத்தை தொலைத்து ஆடுகின்றாய். விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் கொடுப்பேன். பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் வந்தேன். உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது நீ மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக அந்த உறக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட உறக்கம் வராமல் தான் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நீ இன்று இரவிலேயே பெற்று விடுவாய். இன்றிலிருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன். எப்படியும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழியாமல், பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்பட தொடங்க வேண்டும். எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்ற வழியை பற்றி யோசிக்க வேண்டும். பிரச்சனைகளை நினைத்து வருந்தி கொண்டு அமரக்கூடாது. எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் உன்னுள் இருந்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்குள் இருக்கின்ற சிறு பயம்தான் உன் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க வைக்கின்றதை தவிர பிரச்சனைகள் சிரித்துதான் எதையும் துணிந்து போராடி வென்று காண்பித்து விட முடியும் என்று நம்பு. உனக்கு சக்தியை தருபவளாக உன் அம்மா நான் எப்பொழுதுமே இருப்பேன். பல தடைகளை எல்லாம் நான் எதனால் வரையிலும் போக்கியுள்ளேன். இனியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை நான் சரியாக்குவேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. சிக்கல்களையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு. உனக்கு வழிகாட்டி நான். என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகின்றாய். எதற்கும் அஞ்சாமல் இருந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும். நிம்மதியான உறக்கத்தையும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன். கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு யோசித்து அவதிப்படாதே. உறக்கம் கெடும், உடல்நலை கெடும். அதனால் அந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. அத்தனையையும் இந்த அம்மா நான் பார்த்து கொள்வேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கு. உன்னுடைய மனக்குமறுகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த அம்மாவிற்கு உறக்கம் வரும். என் அன்பு குழந்தையே, உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய என்னுடைய தரிசனத்தை பெற்ற நாள் முதல் நொடிய வாழ்க்கை மிகப்பெரிய காணும். உன்னுடைய கனவில் தோன்றினால் நான் தரிசனம் தருவேன். என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய். வெற்றி உண்டாகும். உன்னுடைய மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு என்னுடைய கருணை பார்வையின் ஒளியால் உன் வாழ்வை நான் பிரகாசமாக்குவேன். அதிக அளவு ஆற்றலை, அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்துவேன். உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்துவிட்டது.
கவனத்தோடு என்னுடைய துணையோடு செயல்பட இருக்கின்றாய் என்று காண்பித்து விடுவாய். உன் கண்ணெதிரே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகின்றது. என் அன்பு குழந்தையே, வலிய வந்து உனக்கு உதவி செய்பவர்கள் பிறருடைய பாவங்களை கழித்து கொள்ள அவர்களும் முன்வருவார்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள். என்றோ ஒரு நாள் நீ கேட்ட உதவியை உதாரணமாக செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியும் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் மனதளவில் உணர்ந்து விட்டார்கள். உன்னை தேடி வந்து நினைத்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இறைவனுடைய துணை உனக்கு எப்பொழுதுமே இருப்பதனால் நல்ல உறவுகள் என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய தற்சமயம் பிரச்சனையான நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள். பிறர் மீது உண்டான உன் பார்வை சரியானதாக மாறும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் திணறினாய். உன் புகழ் பாடுவார்கள். நீ அவர்களை அதிக அளவு நம்பினாய். ஆனால் பின்னால் சென்று உன்னை குறை கூறுபவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் மாற்றிவிட்டேன். நல்ல நட்பும் உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளும் சிறு சிறு உதவிகளை முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செய்ய பழகினால் என்னுடைய ஆசை உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய சங்கடங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சூழல் உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நிலை மாறி மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சோதனைகளை எல்லாம் வென்றுவிட்டாய். நீ சாதிக்கப் போகின்றாய். போனது வேகமாக நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய். உன்னுடைய துணை அதிக அளவில் பெற்று கொண்டு வருகின்றாய். கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய மனதை புண்படுத்தி சிலர் பாவத்தை சம்பாதித்து இருக்கின்றார்கள். அந்த பாவத்தை கழித்து உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய மனதை புண்படுத்துவர்களை நீ கண்டு கொள்ளாதே. அவர்களே அந்த பாவத்தை கழிக்க உன்னை தேடி வருவார்கள். உன் மனதை குளிர்விப்பார்கள். பகைமை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லை. எல்லாம் சரியாகிவிட்டது. என் அன்பு குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு விளக்கேற்றி வழிபடு. என்னை நினைத்து விளக்கேற்ற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக மாறும். என்னுடைய துணையை நீ முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். மிகப்பெரிய பலன்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கை சந்திக்கும். மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும். என் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து எப்பொழுதுமே சேர்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.